தமிழகத்தை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மடப்புரம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் டிஎஸ்பி சண்முகசுந்தரம் உள்ளிட்ட 4 பேரும் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும், அவர்களை கைது செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம். இந்த தடை உத்தரவுடைய பின்னணி என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மடப்புரம் அஜித்குமார் என்ற அந்த காவலாளி கொலை வழக்கு. இந்த கொலை வழக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு டிஎஸ்பி சண்முகசுந்தரம் உள்ளிட்ட ஒரு 4 பேர் வழக்கு விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும், அவர்களை போலீசார் கைது செய்யக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால், மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் டிஎஸ்பி சண்முகசுந்தரம், திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார், சார்பு ஆய்வாளர் சிவகுமார், தலைமை காவலர் இளையராஜா ஆகிய 4 பேரும் தங்களுக்கு இந்த வழக்கில் தாங்கள் கைது செய்யப்படலாம், ஆகவே எங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தனபால் அந்த வழக்கை தீர்ப்புக்காக ஒத்திவைத்து உத்தரவிட்டிருந்தார். அந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. தீர்ப்பில் 4 பேரும் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும், ஆனால் இந்த 4 பேரையும் காவல்துறையினர் கைது செய்யக்கூடாது என குறிப்பிட்டு அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி மாரிச்சாமி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.